இந்த ஆல் டைம் ஜாக் ஃப்ரூட்டை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குங்க. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம டெரஸ்களில் வச்சு வளர்க்கலாமா, வருஷம் முறை காய்கள் வருமா, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரூட்டோட சைஸ் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிளான்ட்டு 2 இயர்ஸ் ஆன பிளான்ட்டும் டெரஸ் கார்டன்லையும் வச்சு சூப்பராகவே க்ரோத் பண்ணலாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 to 5 ஃப்ரூட்ஸ் மட்டும் நம்ம ஃப்ரூட்ஸ் விட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து பிஞ்சு தாங்க. ஸோ ஒரு 1.5 to 2 months ஆன ஃப்ரூட்டோட ஸ்டேஜ் இது. ஒரு 1-1.5 கிலோ இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இன்னொரு 20 to 22 டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 8 to 10 கேஜி வருங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லாவே சைஸ் வந்துருக்கு. இதோட சோலையுமே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளெஷ்ஷு நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது உங்களுக்கு ஃப்ரூட்டை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன். இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க. ஸோ நம்ம வருஷம் பூரா காய வைக்கணும், ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது, அதில் வச்சு வளர்க்கணும், இல்லை ஒரு ஹோம் கார்டன் வச்சுருக்கேன் அதில் வச்சு வளர்க்கணுன்னா நல்ல ஒரு சூப்பரான ஆப்ஷனு. மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட் கலெக்ஷன் வைக்கிறீங்கன்னா ஆல் டைம் ஜாக் ஃப்ரூட்னு கேட்டு வாங்கி பிளான்டிங் பண்ணிக்கோங்க.